மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசனமும் சொல்லி வருகிறேன். மாயன் மயம் மாயன் மயன் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்குன்னா அதை காரணம் அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் திருத்தணியில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜ ஜீயர் என்ற நான் ஒரு அற்புதமான ஆலயத்தை இறையருளாலும் குருவர்களாலும் அமைத்திருக்கின்றேன். அந்த ஆலயம் அதுதான் பாதசனீஸ்வரர். இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்குள்ளேயே யோக நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய யோக நரசிம்மரையும் ஆண்டாளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் அருமையான ஒரு நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று மண்டலாபிஷேகத்தினுடைய பூர்த்தியாகின்றது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 17/4/2026 அன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 10:30 மணிக்குள்ளே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக விழா என்றே சொல்வேன். நம்பியவருக்கு நடராஜர் என்று சொல்வதைப் போல நம்பியவருக்கு நரசிம்மர். நாளை என்பதே இல்லை, இன்றே இப்பொழுதே இந்த க்ஷணமே நம் வாழ்வை திருப்பக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் நாராயணனுடைய அம்சமாகிய நரசிம்மர். நரசிம்மருடைய மண்டலாபிஷேக பூஜையை நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும். காரணம் இந்த மண்டலாபிஷேக பூஜையினுடைய சிறப்பை நான் சொல்வேன். நான் சொல்வதை விட நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் இதை வகுத்து தந்திருக்கின்றார்கள். ஒரு ஆலய கும்பாபிஷேகத்திற்கு நாம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அந்த ஆலயத்தில் நடையும் 42 நாட்கள் கிடைத்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகத்துடைய பூர்த்திக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்வது அந்த கும்பாபிஷேக பலனுடைய முழுமையான பலனை பெறுவதற்கு ஒரு அர்த்தமாக அமைகின்றது. மாயன் மயம் நீங்கள் அனைவருமே வரணும். காரணம் நரசிம்மர் என்னுடைய வாழ்வையை திருப்பிய ஒரு அற்புத சக்தி தான். என்னுடைய மூச்சு செயல் வாழ்வு அத்தனையுமே விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று அந்த விஷ்ணுமாயனை நினைத்தாலும் கூட நரசிம்மர் என்னை ஆற தழுவி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் எங்கிருக்கிறது? அடர்ந்த வனம், மலை, மலைக்கு கீழே, அதாவது திருத்தணியிலிருந்து சோழிங்கர் போகிற இல்லையா, அதற்கு இடைப்பட்ட இடத்துல அகூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்குதான் பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய அற்புதம். 2வது இப்போ தான் சனி பயிற்சி நடக்கின்றது. அடுத்ததாக குரு பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் குருவுக்கெல்லாம் குரு அதாவது சொல்லுவாங்க நரசிம்மா உன்னை கடவுள் என்று வணங்குவதா, தாயாக நினைப்பதா, தந்தையாக நினைப்பதா, நண்பனாக உருகி போவதா என்றெல்லாம் கலங்கி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு கற்பக தெரு, ஒரு அற்புதமான ஆலயம் யோக நரசிம்மர். இந்த ஆலயம் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள அற்புத வடிவம் யோக நரசிம்மர் ஆண்டாள். அற்புதமான வடிவம், மனிதனாக பிறந்து இறைவனோடு இணைந்த ஒரு அற்புத சக்தி தான் ஆண்டாள். இந்த காலத்தில் கண்களில் கண்ணீரோடு தான் வாழ்கின்றோம், தவித்து போகின்றோம். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை நாம் சந்திக்கின்றோம். அந்த நிலை மாற வேண்டுமானால் ஒரு முறை இந்த ஆலயம் வாருங்கள். இப்போ சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கையினால் நல்ல அபிஷேகம் பண்ணி காலை 9:30 10:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மண்டலாபிஷேகம் நரசிம்மருக்கு பூர்த்தியாகின்றது. அதே நேரம் மாலை 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயன் என்று சொல்லக்கூடிய சிவ சுதனுக்கு ஒரு அற்புதமான அமாவாசை பூஜை. இந்த இரண்டுமே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலம். தவற விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனையோ கதவுகளை தட்டிவிட்டோம், எத்தனையோ நதிகளில் நீராடி விட்டோம், எத்தனையோ புனித ஆலயங்களை தரிசித்து விட்டோம். நம் கவலைகள் தீர்ந்ததா? கண்ணீர் மறைந்ததா? அந்த நிலை மாற ஒரே ஒரு முறை திருத்தணி வாருங்கள். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்கு உள் அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற அந்த யோக நரசிம்மரையும் ஆண்டாளையும் விஷ்ணுமாயனும் தரிசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் காலம். ஒரு மனிதனுக்கு காலம் கண் போன்றது. அந்த வகையில் இந்த விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். மாயன் மயனில் சப்ஸ்கிரைபர் மட்டுமில்லை, இதை பார்க்கின்ற கேட்கிற அத்தனை பேருமே இந்த யோக நரசிம்மனுடைய மண்டலாபிஷேகத்துடைய பூர்த்தி விழாவிற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசியும் ராமானுஜருடைய அடியேன் இந்த ராமானுஜருடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன்.